இப்பயும் கூட செட்டைகளில் மறைத்து காத்துக்கொள்வா என்ற பாடல எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி பாடலாமா? இருந்த இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த நாள் வரைக்கும் நம்மள ஒரு குறைவு இல்லாமல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்த தேவனுக்கு அப்பா உமக்கு நன்றி சுவாமி, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. அப்பா எங்களை நீங்கள் பேர் சொல்லி அழைத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே இருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா எங்களுடைய தாயின் கருவில் பெயர் சொல்லி எங்களை அழைத்த தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லி, அப்பா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீங்களேன்னு சொல்லி அதை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர்
அப்பா. எங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீங்க ஒருத்தங்க போதும் இயேசுப்பா. உமக்கு நன்றி சுவாமி. மீது உள்ள ஒவ்வொரு வேலையும் நீர் பொறுப்படுத்தி கொள்ளி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில், அதுவும் மாடர்னான வேர்ல்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நேரமே இருக்காது இல்லையா? புக்கு தூக்க கூட உங்களுக்கு யாருக்குமே நேரம் இல்லைல்ல? அப்படி தான் போய்கிட்டு இருக்கு காலங்கள் என்ன. ஆனால் அது தப்பு. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படி சொல்லிட்டு அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள். ஆகாத சம்பாஷணையா? ஐயோ எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற என் அம்மாட்ட கூட எனக்கு பேச நேரம் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறியா? ஆமாம், உனக்கு உன் கூட பிறந்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, உங்கள் அம்மா அப்பா கிட்ட உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிற முகம் தெரியாத நபர்கிட்ட சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்காக நேரம் செலவழிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. யூடியூப் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் போட நேரம் இருக்குது. நிறைய சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இப்படி நீங்கள் டெலிகிராம், இப்படி நிறைய விஷயங்களில் நிறைய முன்ன பின்ன தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆகாத சம்பாஷணை. அது ஆணா பெண்ணா, அது யார், எந்த வயசில் உள்ளவங்க, எதுவுமே தெரியாமல் உனக்கு நல்லா நேரம் போகுது இல்லையா? 1 மணி நேரமா எப்படி போச்சு அப்படின்ற நேரத்தை தொலைக்கக்கூடிய நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்படி ஆகாத சம்பாஷணைக்குள்ளே சேட் பண்ணி உங்கள் நேரத்தெல்லாம் வீண் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? இதன் விளைவு என்ன தெரியுமா? நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேஷனே இருக்காதான் உங்ககிட்ட. மிஸ் ஒரு 5 நிமிஷம் நின்று பேசுனாங்கன்னா, ப்ரொஃபஸர் ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுனாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட உனக்கு நின்று கவனிக்க முடியாதான். கிளாஸில் பாடம் நடத்துவாங்களே 1 hour, அதை எப்படி நீ மண்டைக்குள்ளே எடுத்து நோட்ஸ் எடுத்து நீனா டெஸ்ட் எழுத முடியும்? அதை கொண்டுட்டு வந்து எப்படி உன்னால் புத்தகத்தோட மெர்ச் பண்ணி படிக்க முடியும்? உன் சிலபஸ் இதுதான் எப்படி உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும் டீப்பாக? நல்லா யோசிச்சு பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா உன்னால் படிப்பில் வின் பண்ணவே முடியாது. அடிக்ஷன் ஆயிடுவீங்க. இவ்வளோ நேரத்தில் செல்ஃபோனை கட்டாயமாக நான் எடுத்தே ஆவேன், இவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் நான் ஸ்பெண்ட் பண்ணியே ஆவேன்னு ஒரு அடிக்ஷனுக்குள்ளே வந்துடுவீங்களாம். ரீடிங் இன்ட்ரெஸ்டே இருக்காதான். எதை கையில் கொடுத்தாலும் ரீட் பண்ணணுன்னே உனக்கு தோணாதான். இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க, கூகுளில் போய் அதை கொடுத்துட்டிங்கன்னா அதுவே என்ன பண்ணுது, ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லுது இல்லையா? ரொம்ப பெரிய தப்பு. உங்களுடைய பிரெயினை நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேக் ஆஃப் ஸ்லீப்பிங்கில் தூங்குறதே இல்லை. இன்றைக்கி மணிக்கணக்காக சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்க இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு தூங்குறீங்க. நைட்டு தூக்கமே இல்லை. இது எல்லாம் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும். இப்படி ஆகாத சம்பாஷணை நிறைய பேரோட சேட் பண்ணி நேரத்தை தொலைச்சி உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தொலைச்சிட்ருக்கீங்க. பாருங்கள், அது நல் ஒழுக்கத்தையே கெடுத்துருமா. உங்கள் அம்மா அப்பா பேரையும் சேர்த்து கெடுத்துரும். இவா பிள்ளை தானே இது, ஆமாம் எப்பவும் பார்த்தாலும் செல்ஃபோனில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோசமான பேரை நீங்கள் வாங்க வேண்டியதாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த உலகத்தில் நமக்கு முக்கியமானது கல்வியும் தான். படிப்பு இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம வறுமை நிலை மாறவே செய்யாது. அதுக்கு என்ன பண்ணணும், அகடாமிக்கில் நல்லா இருக்கணும். அகடாமிக்கில் நம்ம நல்லா வரணும்னா கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். அப்போனா கான்சன்ட்ரேஷனை குறைக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கி எங்களுக்கு ப்ராஜெக்டே அசைன்மெண்ட்டே ஃபோனில் தானேக்கா கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கொடுப்பாங்க. த்ரூ த சோஷியல் மீடியா வழியாக தான் இன்றைக்கி ஸ்கூல்ஸும் உங்ககிட்ட மூவ் பண்ணுறாங்க. த்ரூ த லேப்டாப், கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் அந்த மெசேஜை வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையாலேயே எழுதுங்க. பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்காதீங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது அகடாமிக்கில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆக முடியும், நிறைய மார்க்கையும் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதில்ல, தேவையில்லாத நபரோட சேட் பண்ணுறதில்ல, ஆகாத சம்பாஷணை செய்கிறத குறைச்சிக்கோங்க. நல்லொழுக்கத்தில் பிடித்து கொண்டு கடவுளோட வாழ்கிறதுக்கு வழிவகையாக வாழ்ந்து காட்டுங்க. தேங்க்யூ. டியர் சில்ட்ரன், உங்கள் எல்லாருக்குமே லெஷர் டைமில் யூஸ்ஃபுல்லான ஹாபீஸ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இல்லையா? லெஷர் டைம்னா என்ன? நம்மளோட ஃப்ரீ டைம், இஸ்ன்ட் இட்? நம்ம
நிறைய நேரங்களில் ஸ்கூலில் காலேஜஸில் அல்லது டெக்னிக்கல் கோர்சஸ் ஏதோ ஒன்று படிக்கிறோம், அல்லது நீட் மாதிரி ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படித்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம மைண்டு கேட்கும் இல்லையா, நம்ம உடம்பு கேட்கும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்வோம், கொஞ்சம் அந்த டைமில் ஏதாவது நமக்கு பிடித்தமான மியூசிக்கை கேட்கலாம், அல்லது கொஞ்ச நேரம் வரையலாம், அல்லது நமக்கு பிடிச்ச புக்ஸோ நாவல்ஸோ ரீட் பண்ணலாம், அல்லது கொஞ்ச நேரம் டிவியில் கார்ட்டூனோ நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் ஹாபீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். லெஷர் டைமில் ஹாபீஸுன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. சில நேரங்களில் எதுவுமே செய்ய பிடிக்காம சும்மா வெறிக்க உட்காந்தாது எதையாவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அங்கே நடக்கிற நிகழ்வுகளை, சுற்றிலும் நடக்கிற சத்தங்களை, எதையோ ஒன்று. அல்லது சிலர் பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பீங்க, அதை பராமரிப்பீங்க. சில நேரங்களில் கார்டனிங் பண்ணுவீங்க இல்லையா. ஓகே, எனிகோ உங்களுக்கு ஹாபீஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சும்மாவாவது இருப்பீங்க. ஆனால் பொதுவாக பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜுங்கிறது ஒரு ஆண்ட் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஸ்டேஜ். ஏன்னா நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி தேடி நமக்கு பிடிச்சமானதை செய்கிறதுக்கு நம்ம மைண்டும் உடம்பும் போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃபோக்கஸ் டெஸ்டினியை மிஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை ரொம்ப வயசானவங்க, அதிகமான உழைப்பை கொடுக்குறவங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீயுமே கூட உங்களோட ஸ்டேஜில் அதிகமான படிப்பை உண்மையாகவே சின்சியராக கமிட் பண்ணி நீ ரொம்ப டைம் எடுத்து படிச்சுட்டே இருக்க அப்படின்னா கட்டாயமாக இடையில ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது அவசியம்தான். ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்கு, கொஞ்சம் நீ கண்களை மூடி கொஞ்சம் அசைவை கொடுத்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக எங்கிட்ட அங்கிட்ட நடந்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இந்த ஃப்ரீ டைம்ங்கிறத நீயா என்ன செய்யக்கூடாது, உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் ஃப்ரீயாக கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ கொஞ்சமாக தான் படிச்சுட்டு இருக்க, கொஞ்சமாக தான் ஒர்க் பண்ணியிருக்க, அதுலேயும் ஒரு ஃப்ரீ டைம் அப்படின்னு நீ எடுத்துக்கிடக்கூடாது. புரியுதா? அதாவது தொடர்ச்சியாக வேலை இருக்குது, தொடர்ச்சியாக படிப்பு இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங்காக நான் ஓடிட்டே இருக்கேன், ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், அந்த ஃப்ரீ டைமில் ஒரு ஹாபியை நான் ஃபாலோ பண்ணுறேன், தட்ஸ் குட். ஆனால் கொஞ்சமாக தான் படிச்சுட்டு இருக்கேன், அதுலேயும் எனக்கு பிடிச்சமான டிவி ப்ரோக்ராமை பார்க்க போகிறேன், அதுலேயும் எனக்கு பிடிச்சமான கம்ப்யூட்டர் கேம் விளையாட போகிறேன், என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோட விளையாட போகிறேன். நீ போனீன்னா உன்னோட அதிகப்படியான நேரம் ஒன்னேறியாமல் உன் இருதயம் வந்து உனக்கு பிடிச்சமானதை செய்கிறதுக்கு திருப்பிடும். அப்போ நீ செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணிடுவேன். பைபிளில் கூட தாவீது ராஜாவுக்கு ஒரு வார்த்தை தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காரியம் இல்லை. சவுல்ன்றதும் ஒரு ராஜா தான், தாவீதுன்றதும் அவருக்கு அடுத்து வந்த ராஜா தான். ரெண்டு பேரும் ஆண்டவரால் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். இந்த சவுலை காட்டிலும் தாவீத ஏசப்பா தெய்வமாகிய ஆண்டவர் தனக்கு பிரியமான ராஜாவாக்குனார். சவுலும் ராஜாதான், தாவீதும் ராஜாதான். தேவனாகிய கர்த்தர் தாவீத தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவரா கண்டுபிடிச்சி சவுலோடைய டெசிக்னேஷன்ல தாவீத ராஜாவாக்குறார். இப்படி ஆன உடனே வர வர என்ன செய்யறாரு, நிறைய சக்சஸ் கொடுக்குறாரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அடுத்தடுத்த கிங்டமை வந்து ஜெயிக்க முடியாதுல்ல. அவங்க டெரிட்டரியை மற்ற ராஜாட்ட இருந்து பிடிச்சி இவர் வந்து பெரிய ராஜான்னு சொல்லி மாற முடியாதுல்ல. அப்படி ஹார்ட் ஒர்க் இந்த தாவீது ராஜா 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், சின்னதுன்னு சொல்றதை விட மகா பெரிய மிஸ்டேக். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல இப்படி வர வர பலத்து போன தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிடுறாரு. அது என்ன தவறு? இன்னைக்கு நான் சொல்லி கொண்டு வருகிற இந்த ஃப்ரீ டைமை பத்தி. ஒரு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது அவனோட கூட அம்மோன் புத்திரனையும் அப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். எருசலேமில் இருந்து விட்டான். பாருங்க, தான் முன்ன நின்று செய்ய வேண்டிய ஒரு யுத்தத்தை தான் செய்வதற்கு போகாதபடி நல்லா ட்ரெயின் பண்ண வாரியர்ஸை அனுப்பி விட்டுட்டு பெரிய டாஸ்க்கு, பெரிய பேட்டிலு, நிறைய பேரை ஜெயிக்கணும். ஆனால் தாவீது வீட்டிலேயே இருந்துட்டார். பாருங்க, இப்படி தானே நிறைய நேரம் நம்ம செய்கிறோம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு லீவ் போட்டு இருந்துடுறோம்,
அல்லது ஆண்டவர் நம்மை செய்யும்படி அழைத்த ஏதோ ஒரு சபை ஊழியமாக இருக்கலாம், சின்ன சின்ன பொறுப்புகளாக இருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணிருன்னு சொல்கிற சின்ன சின்ன வேலைகளாக இருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் நம்ம சும்மா இருந்து விடுறோம். சரி, இங்கே இருந்தார்ல தாவீது ராஜா, என்ன நடந்துச்சு? அவர் சும்மா இல்லாமல் மேலே மாடியில் போய் நடந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. டைம் பாஸ் ஆகலேன்னு. ஒரு வேளை இவங்கெல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா அவர் அழகா விக்டோரியஸா ஜெயிச்சுட்டு ராஜாவா மீண்டும் ஒரு முறை எல்லாரும் அவரை சந்தோஷமா வாழ்த்திருப்பாங்கல்ல, நம்மளோட ராஜா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அதை விட்டுட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? மேலே போய் அவர் சும்மா அந்த ஃப்ரீ டைம்ல சுத்திட்டு இருந்த உடனே அவர் அறிய ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்படி அவர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அவருக்கு அந்த காட்சி தெரியுது. அப்ப அவர் அறியாம அவருடைய மாம்ச கண்கள்ல அதை ஆசைப்பட்டு அந்த பெண்ணை தவறான முறையிலே அடைய வேண்டும் என்று சொல்லி அவளுடைய கணவரை யுத்தத்துக்கு அனுப்பி அவரை முன்னிறுத்தி அவரை கொலை செய்யும்படி ஒரு ரூலை இன்டைரக்டா தன்னுடைய ஆஃபீஸர்ஸ்ல சொல்லி அவளுடைய கணவர் உரியா அப்படிங்கிறவரை முன்னிறுத்தி என்ன செஞ்சிடறாரு? கொலை பண்ண ஒப்பு கொடுத்துடுறாரு. அதனால அந்த பெண் என்ன ஆயிடுறாங்க? விதவை ஆயிடுறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும்ல. அது போக தாவீது ராஜா இந்த பெண்ணை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து தவறு செய்து விடுகிறார். அப்ப ஆண்டவர் அவ்வளோ பிரியமான ஒரு ராஜான்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு பெரிய பொறுப்புல வச்சா பிஸியா அவர் ஓடிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்காதுல்ல. தவறான காரியங்களில் அவர் ஈடுபட்டிருக்க மாட்டார்ல. தவறான பாவத்தை செய்து அவருடைய புனிதமான ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு கரைப்படியாம அவர் இருந்திருக்க முடியும்ல. ஒரு மனுஷனை எவ்வளோ பாவத்துக்குள்ளாக்குது. இதற்கு எதிராக வேதாகமத்துல யோசேப்புன்னு ஒரு கேரக்டர், அந்த மனிதனை போல ஒருவருமே வேதாகமத்துல பரிசுத்தவானா எழுதப்படலை. அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்கனாலும் இவருடைய குவாலிட்டிஸ் வெளியரங்கமா எழுதப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா அவருடைய பாஸ் நெக்ஸ்ட் டு ஹிம்மா வச்சிருந்தார். அதாவது தான் சாப்பிட்ற தட்டில் என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கறத தவிர வேற எதை குறித்தும் விசாரிக்காதபடி யோசேப்பு தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு வச்சிருந்தார். அப்ப அவங்க மனைவியே அவரை தவறு செய்ய சொல்லி இணங்க செய்யும் பொழுது யோசேப்பு அவர்களுக்கு இணங்காதபடி அவர் என்ன செய்யறாரு? சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா எதையுமே அவர்கிட்ட விசாரிக்காதபடி இவர் தான் இன்சார்ஜ்னு வச்சா அவர் எவ்வளோ பிஸியா இருந்திருக்கணும். அவ்வளோ பிஸியா ஓடிக்கொண்டிருந்ததுனால தவறு செய்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை. வாய்ப்பு அமையும் பொழுதும் அவர் அதற்கு இணங்கவில்லை. அதனால என்னாச்சு? நிறைய பழிப்பாவங்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வந்தா கூட அந்த பிஸியா ஆண்ட் மாதிரி எதிர்கால தரிசன திட்டத்தோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோசேப்புவை ஆண்டவர் நேர்த்தியா ஏற்ற வேளையில உயர்த்தினாங்க. அதனால அவர் ஒரு கவர்னராக, ஒரு நாட்டுக்கே பிரசிடென்ட்டாக அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜா மிக சிறந்த ராஜா. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு ஆலயத்தை குறித்த விருப்பம்லாம் தாவீது ராஜாவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதர். ஆனா பிற்காலத்துல அவர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமா மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அவர் எந்த தவறுகளையும் விழாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டுதான் மரணம் அடைந்தார். ஆனாலும் அவர் லைஃப்பை பத்தி பேசும்பொழுது அந்த சின்ன ஒரு தவறு இன்று வரைக்கும் சொல்லப்படுதுல்ல. அந்த யோசேப்பு ஒரு பழுதற்ற பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல சிறு வயதுல இருந்து தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்துல அவர் உயர்த்தப்படும் நாள் மட்டும் அவர் எந்த விதத்திலையும் சோம்பலா இல்லை. ஃப்ரீ டைமை சரியா யூஸ் பண்ணாரு. எல்லா நேரங்களிலும் அவர் நன்மையான காரியங்களை யோசிக்க, நாட்டிற்காகவே ஓட, தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஓடுனதுனால இன்றளவும் ஒரு பரிசுத்தவானா, ஒரு உயர்வுக்கு எல்லாரும் ஒரு ரோல் மாடலா வச்சு ஜெபித்து அவரை போல தாங்களும் உயர்வை பெற்று ஆசிர்வதிக்கப்படுகிற நன்மையை சுதந்திரித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான யோசேப்புகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும்னு சொல்லி மனதார வாழ்த்துறேன்.